ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல் இல்லங்களிலிருந்து இன்றைக்கி எங்கள் மதுரையில் புட்டு திருவிழா. அதற்காக நம்ம இன்றைக்கி உதிராமல் புட்டு செஞ்சு பார்க்க போகிறோம். நம்ம சிவன் புட்டை உதுத்து வந்தனால அடி வாங்கினார். இன்றைக்கி நம்ம அடி வாங்காமல் கரெக்டாக டம்ளர்லேருந்து புட்டு டம்ளர்லேருந்து லட்டு மாணிக்கு உதிராமல் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற வெறும் தேங்காய், பச்சரிசி மாவு இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். இன்றைக்கி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் 1 கப் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த தண்ணி தான் மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது, ஒரு அரிசியும் ஒரு தண்ணி பதம் இழுக்கும். அதனால நல்லா 4 விரலை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்ச உடனே கையை வச்சு அப்படியே லைட்டாக இது மாதிரி உதுத்து விடணும். உதுத்து விட்ட உடனே உங்களுக்கு எப்படி மாவு எல்லாமே ஈரம் பட்டிருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு கைப்பிடி மாவை எடுத்து நல்லா அமுக்கி பார்த்துட்டு ஒரு விரலை வச்சு நீங்கள் அமுக்குனீங்கன்னா அப்படியே உதிரும். இதுதான் புட்டு மாவு இப்போ தயார். அடுத்து நம்ம ராகி மாவுலேயும் செய்கிறோம். ஏன்னா எங்கள் ஊரில் 2 மாவுலேயும் நிறையா செஞ்சு விற்பாங்க. அதுக்காண்டி அந்த ஃபீலிங்ஸ் இருக்கட்டுமே சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் 2 மாவுலேயும் செய்கிறேன். இந்த ராகி மாவில் தண்ணி ஊற்றினோன்னே டக்குன்னு கட்டி வரும், பயப்படாதீங்க. இதே மாதிரி 4 விரலை வச்சு பிசைஞ்சு இது மாதிரி உதுத்து பார்த்து கரெக்டாக உதிர்ந்து இருந்துச்சுன்னா புட்டு மாவு தயார். அது அடுத்து நம்ம ஒரு டம்ளரில் இது பண்ணுறனால டம்ளரை வச்சு அதுக்கு அடியில் தேங்காய் துருவல் போட்டு பச்சரிசி மாவு போட்டு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுட்டு அடுத்து தேங்காய் துருவல் போட்டுட்டு அதே மாதிரி புட்டு மாவு மேலே போட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு இதே மாதிரி எல்லா டம்ளரையும் புட்டு அரிசி மாவையும் தேங்காயும் போட்டு நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க. இதை அமுக்கக்கூடாது, அமுக்குனா வேகாது, அப்படியே தூவல் மாதிரி இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக கேப் இருக்கிற மாதிரி தேங்காய் துருவலையும் மாவையும் போட்டு நல்லா எல்லா டம்ளரையும் நிரப்பி வச்சுக்கோங்க. நீங்கள் அதை அமுக்குனா வேகாது, அதனால பொறுமையாக இதை மட்டும் செய்யுங்க. இதை செஞ்சு முடித்தா சுவையான புட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு சுடு தண்ணி ஊற்றி அதுக்கு அடியில் இட்லி கொப்பரை மூடி வச்சுட்டு இந்த கொதிக்கிற அப்போ தான் புட்டு டம்ளரை வச்சு மூடி வச்சு 12 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே கரெக்டாக வெந்து எடுத்தால் நம்மளோட உடையாத டம்ளர் புட்டு தயார். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் விதவிதமான வித்தியாசமான ரெசிபிஸ் எல்லாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காண்டி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். பொறுமையாக இது மாதிரியே ஒரு டம்ளரில் இருக்கிறதையும் பொறுமையாக தட்டி மெதுவாக எடுங்க. நம்மளோட மதுரை ஸ்டைல் புட்டு திருவிழா, அந்த புட்டு இது மாதிரி தான் இருக்கும். இப்படியே செய்யுங்க, அப்படியே உங்களுக்கும் கரெக்டாக உதிராமல் டேஸ்டியாக கிடைக்கும். தேங்காய் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், தேங்காய் குறைச்சி போட்டாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நன்றி.